இப்பயுமே அந்த 41 பேருக்கு அரசு வேலை கொடுக்கறது நியாயமா தியாகி அப்படிங்கிற ஒரு காசிப் போகுது. சேலத்துல ஏதோ கள்ளச்சாராயம் பிறந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் 10 லட்சம் ரூபாய் நம்மளோட வரி பணத்தை தான் கொடுத்தாங்க. அவங்களும் தியாகி கிடையாதுல. இதை பேசணும்னா டெத்தா பேசணும்னா வேற மாதிரி போயிடும். விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துல உயிரிழந்த குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அரசு பணிகள் வழங்குறதுக்கு மட்டும்தான் கரூருக்கு போறாரா, இல்ல அதை தாண்டி அங்க வேற என்னெல்லாம் நடக்க போகுது? சோசியல் மீடியா மட்டும் இல்லாம நியூஸ்ல இருந்து எதை எடுத்தீங்கனாலும் நேற்று ஃபுல்லா ட்ரெண்டிங்கா இருந்த விஷயங்கள்ல 2 விஷயம் முக்கியமானது. ஒண்ணு விஜய் அவர்கள் இன்னைக்கு கரூர் போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும், இன்னொன்னு விஜய் அவர்கள் நேற்று எக்மோர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு போயிருந்தாரு அப்படிங்கிற 2வது விஷயம் தான். இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கரூர் கூட்ட நெரிசல்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்கள்ல 32 பேருக்கு அரசு வேலை வழங்க போறாரு அப்படிங்கிற செய்தி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அப்படி அந்த செய்தி வந்ததுல இருந்தே எதிர்க்கட்சி தரப்புல இருந்தும் சரி, பல்வேறு தரப்புல இருந்தும் சரி, இதற்கு எதிர்ப்பு ஒரு வண்ணம் வந்துகிட்டே இருந்தாலும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இந்த மாதிரி பல பேர்கிட்ட இருந்து மாற்று கருத்துக்களும் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் வர சூழல்ல தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் கரூர் போறாரு. சோ கரூர் போய் விஜய் அவர்கள் என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் கலந்து கொள்ள போறாரு, என்னென்னலாம் நடக்க போகுது, இதை சுற்றி இன்னைக்கு என்னென்ன மாதிரியான பேசுபொருட்கள் நடந்துகிட்டு இருக்கு, பிளஸ் கோர்ட்ல இது சம்பந்தமான ஒரு விசாரணை ஒன்றும் இன்னைக்கு நடக்க போகுது. இதெல்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு சிக்கல்கள் பிரச்சனைகளை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்னையும் ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் அப்படிங்கிற அடிப்படையில விஜய் அவர்கள் எக்மோர் குழந்தைகள் மருத்துவமனைக்கு நேற்று போயிருந்தார் இல்லைங்களா, அந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். அடுத்தது அந்த கரூர் விஷயத்துக்கு போவோம். விஜய் அவர்களோட ஆட்சியை சமீபமாவே எல்லாருமே ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு ஒரு பக்கம் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாலும், மக்களும் டிவிகேவினரும் ஆமா இது ரீல்ஸ் ஆட்சி தான், மக்கள் தங்களோட குறைகளை எல்லாம் ரீல்ஸ்ல சொல்றாங்க, அதை உடனுக்குடன் அரசு சார்பில் இருந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே, ஆமா இது ரீல்ஸ் ஆட்சி தான் அப்படின்னு பெருமையா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், அதோட ஒரு ப்ரூஃபான ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயத்த பார்க்கலாம். ஏன் அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி எக்மோர் ஹாஸ்பிட்டலோட சூழல் இருக்கு இல்லைங்களா, சுற்றுச்சூழல், அதை வீடியோ எடுத்து யார் என்னன்னு ஆள் தெரியல, பட் அந்த ஹாஸ்பிட்டலோட சூழலை மட்டும் வீடியோ எடுத்து பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு லேடியோட வாய்ஸ் மட்டும் வருது. என்ன அப்படின்னா, சிஎம் விஜய் அவர்களே இங்க பாருங்க, இது எக்மோர் குழந்தைகள் ஹாஸ்பிட்டல், இங்க சுத்தமா சுகாதாரமே கிடையாது, நாங்களாம் ரொம்ப இல்லாதப்பட்டவங்க, இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரோம், எதுக்கு எடுத்தாலும் காசு கேட்கறாங்க, சுகாதாரமே இல்லாம இருக்கு, இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ ரீல்ஸ் ஒன்று போடுறாங்க. சிஎம் சார் வணக்கம் சார், இது சென்னை எக்மோர் ஹாஸ்பிட்டலு, பிரசவ ஹாஸ்பிட்டலு, இங்கே நிர்வாகமே சரியில்லை ஐயா, ரொம்ப ஒஸ்துவாக இருக்குது. நாங்கள் ரொம்ப வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களாம் வரோம், எங்ககிட்ட எல்லாத்துக்குமே காசு வாங்குறாங்க, எங்களுக்கு கொடுக்க வர உணவு எங்களுக்கு சேர மாட்டேங்குது, சுத்தமே குறைஞ்சி போச்சு, சுகாதாரம் இல்லை. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தான் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் ஐயா. அது பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. அதற்கு அடுத்த நாளே விஜய் அவர்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆய்வுக்குன்னு போறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பல ஆய்வுகள் நம்ம பார்த்திருப்போம். இதற்கு முந்தைய ஆட்சிகள்லயும் சரி, இந்த மாதிரி பல பேர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் மோதிரம் போட்டிருக்காங்க, ஆய்வுக்கு போயிருக்காங்க, எல்லாமே நடந்திருக்கு. ஆனா இப்படி மக்கள் தன்னெழுச்சியாக ஒரு தலைவன் மீது ஈர்ப்பு கொண்டு அப்படியே முகம் முழுவதும் மகிழ்ச்சியோடு அந்த தலைவனை வரவேற்ற காட்சிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் தான். அந்த வகையில விஜய் அவர்கள் நேற்று இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே பயங்கரமான சவுண்டு, என்னடா ஹாஸ்பிட்டலுக்கு போய் இவ்வளவு சவுண்டா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பேஷன்ஸே என்னது ஒரு கலவரமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடம் இருந்திருக்கு. 2வது கார் அப்படி உள்ள நுழையும் போதே விஜயண்ணான்னு கத்துனதும் ஆகட்டும் சரி, ஹாஸ்பிட்டலுக்குள்ள நடந்து போகும்போதும் சரி, அதே மாதிரி விஜயண்ணான்னு கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது மக்கள் எந்த அளவுக்கு சிஎம் விஜய் அவர்கள் மீது ஒரு ஈர்ப்பாகவும் ஒரு அன்போடையும் இருக்காங்க அப்படின்னு. அந்த வகையில சிஎம் விஜய் அவர்கள் ஒவ்வொரு பெட்டா அந்த தாய்மார்களையும் குழந்தைகளையும் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டோ, பிளஸ் என்ன நடக்குது, எப்படி இருக்கு, எல்லாம் கரெக்டா இருக்கா, ஓகேவா இருக்கா அப்படிங்கிற விசாரணை எல்லாம் பண்ணிட்டு வரும்போது இதுல பல்வேறு வகையான எமோஷன்ஸை நீங்க பார்க்க முடிஞ்சுது. சில பேர்லாம் தன் வீட்டுல இருக்கிற ஒருத்தனோ, இல்ல தனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒருத்தர், ஒரு அண்ணன் ஸ்தானத்திலேயோ, இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ரொம்ப மனதுக்கு பிடித்தமான நபர்ன்ற அடிப்படையிலேயோ தன் குழந்தைய அவர்கிட்ட கொடுத்து அதை அப்படியே பார்த்து விஜய் மூஞ்ச பார்த்து மகிழ்றாங்க. அதையும் தாண்டி சில பேர்லாம் இங்க பாருங்க கையில இப்படி அப்படின்னு சொல்லி அவங்களோட குறைகளையும் சொல்றாங்க. இதுல மக்கள் அவங்க இவ்வளோ ஆர்வமாக போய் விஜய் அவர்கள்ட்ட பேசுறதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா அவர் ஒரு பிரபலம், ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு, ஒரு கவர்ச்சி இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் இதுல நாம ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சிஎம், அதையெல்லாம் தாண்டி ஒரு உச்ச நடிகர், இப்படி எல்லாம் இருக்கும்போது விஜய் அவர்கள் போய் அந்த தாய்மார்கள் கிட்ட அவங்க சொல்ற விஷயங்களை அவர் எப்படி ரிசீவ் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படியே குமிஞ்சபடி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரிசீவ் பண்ணும்போதுதான் இங்கே ஒரு எளிமையான தலைவன் அப்படிங்கிறத அவர் நிரூபிக்கிறாரு. என்னப்பா ஓவரா சொம்பு அடிக்கிற அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? இல்ல, இதை விட
பல விஷயங்களை நான் ரொம்ப நெருக்கத்துல இருந்தே பார்த்ததுனால சொல்றேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் அங்க போனாலுமே கூட அவர் என்ன விஷயத்துக்காக போனாரோ அதையெல்லாம் தாண்டி அந்த இடத்துல அதை சுத்தி சுத்தி அவரை போட்டோ எடுக்கிறதுக்காக அவ்வளோ பேர் அங்க குவிஞ்சு கிடப்பாங்க. மேபி இங்கேயும் அது இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த தலைவர்களை சுத்தி அவர் கிட்டக்கவே ஒரு கூட்டம் நின்றுகிட்டே இருக்கும். அவரை தனியாவே விட மாட்டாங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இவரை சுத்தி வந்த அதிகாரிகளாகட்டும் சரி, இல்ல கட்சிக்காரர்களாகட்டும் சரி, 2 அடி தள்ளி நின்று மக்களுக்கும் இந்த தலைவனுக்குமான ஒரு பர்சனல் ஸ்பேஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து அங்க எளிமையா கிடைத்ததாக நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா எந்த ஒரு தலைவன் மக்கள் கிட்ட எளிமையாக, அதாவது மக்கள் வந்து இவன் நம்பாளுப்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு தலைவன் நடந்து கொள்றானோ அந்த தலைவன் வரலாற்றுல என்னைக்குமே மக்கள் மனதுல நிலைத்து நிற்பான் அப்படிங்கிறதுக்கான வரலாற்று சான்றுகள் நிறைய இருந்திருக்கு. அந்த வகையில விஜய் அவர்கள் இன்னைக்கு மக்களில் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. சில பேர்கிட்ட அண்ணனாகவும், சில பேருக்கு மகனாகவும், சில பேருக்கு பேரனாகவும், இப்படி பல பரிமாணங்கள்ல மக்கள் மனதுல உண்மையிலேயே குடியிருக்கிறார் அப்படிங்கிறது நேற்று இந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுது. ஏன் அதை சொல்றேன்னா, இப்போ விஜய் அவர்களோட அந்த போய் அங்க சந்திச்சாருன்னு சொன்னோம் இல்லையா, இப்ப அந்த போட்டோஸ் கொஞ்சம் அப்படியே பாருங்களேன். ஒவ்வொருத்தரோட ஃபேஸ், அந்த ஆப்போசிட்ல விஜய் அவர்களோட ஃபேஸையும் பாருங்க, பிளஸ் ஆப்போசிட்ல அந்த குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த குழந்தைய எவ்வளவு ஒரு ஆர்வமாகவும் ஒரு ஆசையாகவும் விஜய் அவர்கள்ட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த போட்டோஸ் நீங்க பாருங்க. அதுக்கு அடுத்த கட்டமா விஜய் அவர்களும் சரி, அந்த அந்த ஹாஸ்பிட்டல் டீனா இல்ல யாருன்னு தெரியல, ஒரு டாக்டர் கிட்ட உட்காந்துட்டு ரொம்ப அக்கறையாக சில விஷயங்களை பேசி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு அடுத்த கட்டமாக விஜய் அங்க இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் சில சேனல்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அங்க ஒரு லேடிஸ்லாம் வந்து, இனி எத்தனை வருஷம் ஆனாலும் விஜய் அவர்கள் தான் சிஎம்மா வரணும், இப்படி ஒரு தலைவர் நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசுறாங்க. ஆனா இந்த மாதிரி சிஎம் யாருமே இருக்க முடியாது. இப்படி வந்து மக்களோட மக்களா வந்து இனிமே யார் வந்தாலும் வருவாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு என் அண்ணன் வந்து பாத்துட்டு போன மாதிரி இருந்தது. இப்ப என் அண்ணனோ என் அப்பாவோ வந்து பாத்துட்டு போன மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். இதுக்கு இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும். இருந்தானா அவருக்கே தான் எல்லாமே. அதையும் தாண்டி அங்க ஹாஸ்பிட்டல்ல விஜய் அவர்கள்ட்ட ஒரு குழந்தையை கொடுத்தாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, ஒரு தாய்மார், அவங்க கிட்டயும் போய் மைக்கை நீட்டி பேட்டி எடுக்கும்போது அவங்க தான் இந்த விஷயத்த சொன்னாங்க. ஓவரா சத்தமா இருந்துச்சு, அந்த சத்தத்தை கேட்டு நாங்க தான் ஏதோ கலவரம்னு நினைச்சா அப்புறம் தான் தெரிஞ்சது சிஎம் விஜய் அவர்கள் வராரு அப்படின்னு. நாங்க ஓரமா தூரத்துல இருந்தாவது எப்படியாவது வர பாத்துடலாமா அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துலதான் விஜய் அவர்கள் எங்களோட பெட்டுக்கே வந்து எங்களை எல்லாம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க சொல்லுங்க மக்களே, இப்படி ஒரு தலைவன் மக்கள் கிட்ட இறங்கி போய் நெருங்கி பழகும் போது அந்த தலைவனை வரலாற்றுல இருந்தும் சரி, ஆட்சியில இருந்தும் சரி அவ்வளவு எளிதில் அகற்ற முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சில பேர்லாம் சொல்றாங்க அடுத்த 5 வருஷம் இல்ல, நீ எத்தனை வருஷம் ஆனாலும் விஜய் அவர்கள் தான் சிஎம்ங்கிறாங்க. இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்ததாக இப்ப நம்ம கரூர் சம்பவத்துக்கு வருவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கரூர்ல உயிரிழந்தவங்களோட குடும்பங்களுக்கு அரசு வேலைன்னு அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்பு வந்ததுல இருந்தே எதிர்க்கட்சி, அதாவது திமுக சார்பில் இருந்து இது குறித்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ்லாம் கூட போடுறாங்க. அந்த கேஸ் அடுத்த நாளே விசாரணைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுது. அப்படி அந்த விசாரணையில திமுக அவர்கள் போகும்போது வந்து என்னதாங்க சொல்ல வரீங்க, தெளிவா சொல்லுங்க அப்படின்னு நீதிபதி வந்து கிட்டத்தட்ட ஒரு குட்டு வைக்கிற மாதிரியும், அவர்கள்ட்ட ஒரு ஏன் இப்படி குழப்பறீங்க அப்படிங்கிற மாதிரியும் தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி அவங்க கேட்கும்போது, இல்லைங்க இந்த மாதிரி விஜய் அவர்கள் அங்க போய் நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாரு, அரசு வேலையெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னா அது சாட்சியை கலைக்கிறதுக்கான வழிவகை செஞ்சிடும். 2வது இந்த அரசு வேலை கொடுக்கறத நீதிமன்றம் நீங்க கண்காணிக்கணும் இப்படின்லாம் பேசும்போது, என்ன கண்காணிக்கணும், இப்ப என்ன விஜய் அவர்கள் அங்க நான் போகக்கூடாதுன்னு சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நீதிபதி ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றாரு. என்ன அப்படின்னா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த கேஸ், இந்த 41 பேர் செத்த கேஸ்ல விஜய் அவர்களோட பேரு குற்றவாளின்னு எந்த எஃப்ஐஆர்லயுமோ இல்ல எங்கேயுமே இடம்பெறல. அப்படி இருக்கும்போது அவரை எப்படி நான் என்ன கருத்து சொல்ல முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது எல்லாத்தையும் தாண்டி இப்ப அவர் ஒரு சிஎம். அப்படி ஒரு சிஎம்மா இருக்கவர் எங்கனாலும் போக முடியும். அவரை இங்க போகணும் இங்க போக கூடாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? என்ன அர்த்தத்துல நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இது உங்களுக்குள்ள ஒரு அரசியல் பிரச்சனை அப்படின்னா அவர் ஒரு அரசியல் மேடையில பேசினாரா, நீங்க போய் வேற ஒரு அரசியல் மேடை போட்டு இதை பேசுங்க. இப்படி எல்லாம் கோர்ட்ல எடுத்துட்டு வந்து எங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமாக திமுகவை சாடி சில விஷயங்கள் பேசினதுக்கு அப்புறம் திமுகவினர் தானாகவே இல்லைங்க இந்த கேஸை நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வித்ட்ரா பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் பப்ளிக் பைட்ஸ் அப்படிலாம் போய் நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த விஷயம் குறித்து இருவேறுபட்ட தகவல்கள், மாற்று கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு. அதுல ஒரு 70% பேர் வந்து எங்க முக்கியமா அந்த குடும்பத்தின் பொருளாதாரத்துக்கு ஆதாரமா விளங்கினவங்க கூட இந்த கூட்ட நெரிசல்ல இறந்து போயிருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தோட வாழ்க்கை வாழ்வாதாரம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையில கூட ஒரு மனிதாபிமான அடிப்படையில இவங்களுக்கு இந்த வேலை கொடுக்கறதுங்கிறது எந்த வகையிலுமே தவறில்லை அப்படின்னு ஒரு சாராரும், இன்னும் சில பேர்ல வந்து எங்க போய் செத்துட்டாங்க அப்படின்னா உங்க கட்சி நிதியில இருந்தோ இல்ல உங்க கட்சி சார்பிலோ அவங்களுக்கு ஏதாவது நலத்திட்டம் கொடுங்க, அதான் ஏற்கனவே ஒரு 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கீங்க, அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப எதுக்குங்க அரசு பணி அப்படின்னு ஒரு வாதமும், இன்னும் சில பேர்லாம் வந்து அதுவும் நாத்தாக்காவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் ஒருவர்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப எங்க ஊர் பக்கம்லாம் வந்து ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது நீங்க இருந்து சும்மா உட்கார்ந்து இருக்கிற நேரத்துக்கு விஜய் கூட்டத்துக்கு போய் செத்து தொலைஞ்சிருந்தீங்கன்னாவது ஒரு 20 லட்சம் ரூபாய் நமக்கு பணமாவது கிடைச்சிருக்கும் அப்படின்னு பேசக்கூடிய நிலைமை உருவாயிருக்கு. இதுல இருந்து நீங்க என்னத்த சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி கூட்டத்துக்கு போய் செத்துட்டா நமக்கு உடனே நமக்கு இல்லைன்னா கூட நமக்கு அரசு வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான
ஒரு தவறான முன் உதாரணத்தை விஜய் அவர்கள் செட் செய்யறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எல்லாம் முன் வச்சிருக்காங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய பலருமே வந்து இந்த அரசு வேலை கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிபிஐ, சிபிஎம், இன்னும் ஒருபடி மேலே போய் சிபிஐல இருக்கக்கூடிய திருப்பூரை சார்ந்த எம்பி சுப்ராயன் அவர்கள் வந்து இது ரொம்ப தவறான முன்னுதாரணம், இது அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வார்த்தையை எல்லாம் கூட பயன்படுத்தி இருக்காரு. ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க, என்னதான் கோர்ட்ல போய் நாங்க அவமானப்பட்டு திரும்பி வந்தாலும் கூட இந்த விஷயத்தை நாங்க சும்மா விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி திமுகவை சேர்ந்த அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் தொடர்ந்து இது குறித்து இந்த மாதிரி அரசு வேலை வழங்குறது ஏற்புடையதல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டும் இருக்காரு. அதை தாண்டி நிறைய பேர் இந்த அரசு வேலை வழங்குவது குறித்து வழக்கு தொடுத்திருக்காங்க. அந்த வழக்கு விஜய் அவர்கள் இன்னைக்கு கரூர் செல்றதுனால அவசர வழக்காக எடுத்துக்கொண்டு மதுரை நீதிமன்றத்துல விசாரணைக்கும் வந்தது. அந்த விசாரணையின் அடிப்படையில நீதிமன்றம் இறுதியாக ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கு. அது என்ன தீர்ப்பு அப்படின்னா, மதியம் ஆட்சியர் அலுவலகத்துல விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அரசு பணி நியமனம்க்கு எந்த வகையான தடையும் இல்லை. ஆனால் இந்த அரசு பணி அப்படிங்கிறது தற்காலிகமானதுதான், நிரந்தரமான பணி அல்ல அப்படின்னு ஒரு லாக்கையும் வச்சு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை இன்னைக்கு வழங்கியிருக்கு. இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்கறதுங்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தவறுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் சில பேர்லாம் வந்து என்ன மாதிரி தெரியுமா அதுக்கு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க, ஏங்க அது பாதிக்கப்பட்ட குடும்பம், அதுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் வரும் வகையில முதல்வர் விஜய் அவர்கள் செய்யறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாதுங்க. அப்படி இதுக்கெல்லாம் தவறுன்னு விமர்சனம் செய்யறவங்க கடந்த ஆட்சியில எத்தனையோ பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்கல்ல, அவங்களுக்கு எதுக்குங்க 10 லட்ச ரூபாய் நிதி கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியான துணியிலையும் கேள்விகள் இப்ப எல்லாம் தொடங்கி இருக்கு. இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த கட்டமா விஜய் அவர்கள் போகிறாரு அப்படின்னாலுமே சர்ச்சைகள் இல்லாம ஆயிருமா? அப்படி விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு இவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுத்துட்டோ அரசு பணிகள் கொடுக்கறதுக்காக மட்டும் இன்னைக்கு அங்க போகல. அங்க ஒரு தனியார் தொழிற்சாலை, அதாவது தோல் இல்லாமல் தயாரிக்கக்கூடிய காலனி தொழிற்சாலை தொடங்கி வைக்கிறதுக்காக, அதாவது அந்த தொழிற்சாலையோட மதிப்பு வந்து 17,000 கோடி, அதன் மூலியமாக கிட்டத்தட்ட 13,500 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சூழல் ஏற்படும். அந்த மாதிரியான தொழிற்சாலை ஒன்றுக்கான அடிக்கல் நாட்டுறதுக்கும் பிளஸ் அதுக்கு அடுத்ததாக ஆட்சியர் அலுவலகத்துல இந்த கரூர் குடும்பத்தை சேர்ந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பிளஸ் அரசு பணி வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கும் போயிருக்காங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சிகள் குறித்து பேட்டி எடுக்கும் போது நேற்று இரவு ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரு இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் ஒன்று சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, இறந்தவங்களுக்கு மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த அடிப்பட்டெல்லாம் காயமுற்றவர்களுக்கும் அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்க போகுது. அந்த டைம்ல அதுக்கான கிளியர் டேட்டா எங்களுக்கு கிடைக்கல, அதனால அவங்களுக்கு எதுவுமே நாங்க செய்ய முடியல. இப்போ எங்களுக்கு அதுக்கான கிளியர் டேட்டா கிடைச்சிருக்கிறதுனால அவங்களுக்கும் இதுல நலத்திட்ட உதவிகள்ங்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு பண்றாரு. இது ஒரு பக்கம். அடுத்த கட்டமாக இங்கதான் ஒரு சர்ச்சை ஒண்ணு ஏற்படுது. இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்த தனுஜ் வர்ஷன் அப்படிங்கிற ஒரு பையனோட அம்மா வந்து அந்த ஆட்சியர் அலுவலோட வாசல்ல வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. எங்க போன ஆட்சியில தான் இப்படி நடந்துச்சு, விஜய் அவர்களோட ஆட்சியிலுமா இப்படி நடக்கணும் அப்படின்னு கத்தி கதறாங்க. என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த அம்மாவோட கணவன், அதாவது இந்த இறந்து போன பையனோட அப்பா ஒருத்தர் இருப்பார் இல்லையா, இவங்க 2 பேரும் பல வருஷங்களுக்கு முன்பே பிரிந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறதாக ஒரு செய்தி. அந்த அடிப்படையில இந்த அம்மா தான் இந்த பையனை ரொம்ப வருஷமா தனியாக இந்த அம்மாவும் இந்த அம்மாவோட அம்மாவும், அதாவது இந்த இறந்து போன பையனோட பாட்டியும் அவங்க அம்மாவும் தான் சேர்ந்து இந்த பையனை வளர்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும், பிளஸ் இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் கட்சியின் சார்பில் நிதி வந்தது இல்லைங்களா, அந்த நிதியும் இவர்களுக்கு தான், இந்த 20 லட்ச ரூபாய் நிதியும் இவங்களுக்கு தான் வந்தது. அது போக மாசம் 5,000 ரூபாய் கொடுக்கறதாக ஒரு செய்தி இருக்கு. அந்த 5,000 பணமும் இவங்களுக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்க சூழல்ல அரசு வேலை அப்படிங்கறத மட்டும் எப்படி என் கணவருக்கு கொடுப்பீங்க? 2வது அவர் தனியா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப அவருக்கு ஒரு பெண் குழந்தைகளும் இருக்கு. நான் கரூர் சேர்ந்தவெல்லாம் இல்ல, நான் கும்பகோணத்தை சேர்ந்தவ, நான் இங்க தனியா இந்த பையனை கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இப்ப எனக்கு வாழ்வாதாரமே இல்லை. இப்பதான் சமீபத்துல அவர் எனக்கு 3 வருஷம் முன்னாடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு, பட் இப்பதான் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு கல்யாணம் பண்ணிருக்கேன், எனக்கு வாழ்வாதாரங்கிறதே சிக்கலா இருக்கு. இத்தனை வருஷமா அந்த பையனை பெத்து வளர்த்து ஆளாக்கான எனக்கு இல்லாத உரிமை எப்படி நீங்க அவருக்கு கொடுக்க முடியும்? இதை கேட்டு நான் ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்தா என்னை உள்ளேயே சேர்க்காம என்னை வெளியே போக சொல்லி துரத்துறாங்க அப்படின்னு கதறிக்கிட்டு ஒரு விஷயத்த பேட்டி கொடுக்குறாங்க. நான் வெளியில நிக்கிறேன், பெத்தவன் அவனை உள்ளார விட்டுருக்காங்க. 10 வருஷம் ஆகுது நாங்க பிரிஞ்சு. சின்ன பிள்ளை இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தது நாங்க. யாரு கேட்டாலும் ஒரு பதில் சொல்ல மாட்டாங்க எங்களுக்கு. அப்பதான் எல்லாரும் காசு வாங்கி பண்ணாங்க. இப்ப கூடமா விஜய் சார் வந்ததுக்கு அப்புறமே இப்படி நடக்கணுமாண்ணா? என் புள்ள விஜய் சார் கூட்டத்துக்கு போயிருந்தாங்கன்னா என் புள்ள இறந்துட்டான் விஜய் இதுல. வீட்டுக்காரர் வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு, நான் விட்டுட்டு போயிட்டாரு எங்களை. நான் தான் என் சின்ன பிள்ளைய பெரிய பிள்ளைய எங்க அம்மாவும் நான் தான் சார் வளர்த்தோம் நாங்க. இன்னைக்கு போன் பண்ணி அங்க சொல்றாங்க எங்களுக்கு ஒரு வாரத்தை இன்னொரு பெத்தவளுக்கு ஒரு போன் பண்ணலங்க சார் யாருமே. எங்க வரன்னு கூட தெரியல. நாங்களாம் இங்க வந்தோம் சார், இங்க வந்து பாக்கலாம் வரலான்னு இங்க வந்தோம் சார் நாங்க. இது ஒரு பக்கம். அண்ட் அடுத்த கட்டமாக இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்ததுல
அஜிதா அப்படிங்கிறவங்களோட குடும்பத்தினர்கிட்டயும் ஒரு தனியார் சேனல் ஒன்று போய் பேட்டி எடுக்கிறாங்க. எங்க இந்த மாதிரி உங்க பொண்ணு இறந்துட்டாங்க, கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஆகுது, அதை தாண்டி இப்ப இன்னைக்கு கரூருக்கு விஜய் அவர்கள் வராரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்லாம் கேட்கும்போது, எங்களுக்கு விஜய் மேலலாம் எங்களுக்கு எந்த கோவமும் இல்லைங்க, எங்க புள்ள போய் விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல அந்த கூட்டத்துல போய் மாட்டி சிக்கிச்சு, போகும்போது கூட விஜய் அவர்களுக்கு தான் என் ஓட்டு அப்படின்லாம் என் புள்ள சொல்லிட்டு போனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதை தாண்டி அந்த ரிப்போர்ட்டர் வந்து கேட்கிறாரு, 5000 ரூபாய் கொடுக்கறதா சொன்னாங்களா, அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு. ஆமா கொடுக்குறாங்க, யார் சார்பில் கொடுக்குறாங்க அப்படின்லாம் இவர் துருவி துருவி கேட்டா கூட இல்ல விஜய் அவர்கள் கொடுக்க சொன்னதாக தான் சொல்லி வந்து விஜயின் பேர்ல தான் எங்களுக்கு அந்த அமௌண்ட் மாசம் மாசம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் அவங்க தெளிவா பதிவு பண்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயம்னா என்ன தெரியுமா, அவங்களோட பூஜை அறை இருக்கு, அந்த பூஜை அறையில கீழே அந்த இறந்து போன தன்னோட மகளோட போட்டோ அதுக்கு மாலையெல்லாம் இருக்கு, அந்த பூஜை அறைக்கு அதுக்கு மேலேயே விஜய் அவர்களோட படம் மாலை இல்லாம இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தெய்வத்துக்கு சமமா அந்த விஜய் அவர்களை இந்த குடும்பங்கள் வச்சு போற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. இது வரைக்கும் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 90% மேல யாருமே விஜய் அவர்களை குறை சொல்லியோ குற்றம் சொல்லியோ நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல. மக்களாகிய நீங்கள் இந்த விஷயங்கள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் மேலாம் தப்பே இல்லைங்க, அவர் இப்ப அரசு வேலை கொடுக்கறது கூட நல்லதுதான், இதெல்லாம் தேவையில்லாம அரசியலாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இந்த விஷயத்துக்கு அவர் 20 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துட்டாரு, அதையும் தாண்டி அவருக்கு இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அவர்கிட்ட இல்லாத ஆள் பலமா இல்ல அவர்கிட்ட இல்லாத கான்டாக்ட்ஸா, பிரைவேட் கம்பெனில ஏதாவது ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம்ல, எதுக்கு அரசு பணி அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இவ்வளவு விஷயங்கள் பார்த்திருக்கீங்க, நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தமிழ் செல்வன், தமிழ் வியூஸ்.